பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஓய்வு நாள் காலை வேளையிலே சற்று நேர தியானத்திற்காக ஒரு வேத பகுதியை வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம், அதனுடைய 1-2 வசனங்கள். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாக மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மருத்துவர் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. ஆமென். In English, Hebrews chapter 6 verse 1 and 2. Therefore, let us move beyond the elementary teachings about Christ and be taken forward to maturity, not laying again the foundation of repentance from acts that lead to death, and of faith in God, instruction about cleansing rites, the laying on of hands, the resurrection of the dead, and eternal judgment. Amen. இங்க நாம் வாசிக்கிறோம், மறுபடியும் அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, நாம் கேட்ட சுவிசேஷத்தில் அல்லாவிட்டால் நாம் கேட்ட உபதேசத்தை அப்படியே கேட்டு அங்கே நம்ம நிலைத்து நிற்காமல், ஆமென், இல்லாவிட்டால் திரும்ப திரும்ப அதே அஸ்திபாரத்தை அதே உபதேசங்களை திரும்ப திரும்ப கேட்டு திரும்ப திரும்ப சொல்லி அப்படியே இருக்காம பூரணராகும்படி கடந்து போவோமாக. இங்கிலீஷ்ல கொஞ்சம் தெளிவாக நம்ம வாசிக்கிறோம். Let us move beyond the elementary teachings. Elementary teachings சொல்லும் போது நமக்கு தெரியும், நம்ம குழந்தைகளை நம்ம அவன் ஃபர்ஸ்ட் லோவர் கிளாஸஸுக்கு நம்ம போகும்போது விடும்போது பிள்ளைங்க ABCD அவங்க டீச்சர்ஸ் கட்டி கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. ஆனா நம்ம பிள்ளைங்க வளர வளர திரும்பவும் ஏபிசிடியே கற்றுக்கொண்டே இருந்தா என்ன பிரயோஜனம்? எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த பிள்ளைங்க அடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், அதே மாதிரி 8th 9th 10th அப்படியே க்ரோ ஆக ஆக அவங்க படிப்பு, அவங்க டீச்சிங்ஸ் டிஃப்ரெண்ட் ஆகிட்டே வருது. அப்போதான் ஸ்தோத்திரம் எஜுகேஷனலி அவங்களுக்கு அந்த அறிவு, அந்த நாலேஜ் எல்லாம் கிடைக்குது. அது போலவே நம்ம இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக சுவிசேஷத்தை விசுவாசித்து கடந்து வரும்போது ஃபர்ஸ்டா ஒரு எலிமெண்டரி டீச்சிங்ஸ் நமக்கு சொல்லி தருவாங்க இல்லையா? இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்கள் இல்லாவிட்டா நம்ம இங்க வாசிக்கிற மனம் திரும்புதல், ஞானஸ்நானம், ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, நியாய தீர்ப்பு, இந்த காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறாங்க. இதற்கு நம்ம கீழ்ப்படுகிறோம். ஆமென். ஆனால் அதையே திரும்ப திரும்ப கேட்டு திரும்ப செய்துட்டே இருக்காம நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் அதுல வளரணும். நீங்க வாசிக்கிறோம், be taken forward to maturity. வளர்ச்சி அடையணும். வளர்ச்சி அடைகிறதற்கு கூட அதுக்கு மேல சொல்ல போனா முதிர்ச்சி அடையணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு முதிர்ச்சி நமக்கு வேணும். நம்ம வளர்ந்துகிட்டே தான் இருக்கிறோம். நம்முடைய வளர்ச்சியை தடைய யாராலையும் முடியாது. ஆனா ஒரு முதிர்ச்சி நமக்கு வேணும். நம்ம எந்த பிராயத்துல எந்த ஏஜ்ல இருந்தாலும் ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் காரியங்கள்ல ஒரு முதிர்ச்சி வேணும், ஒரு மெச்சூரிட்டி வேணும் என்று இந்த நாள்ல கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாள் அதிகமாக செபிக்கணும், ஆவியானவரோடு கூட உறவாடணும், அனுதினமும் தெய்வ சமூகத்துல நம்மை அர்ப்பணிக்கணும். அப்பதான் அதிகமாக வளர முடியும். இப்ப மனம் திரும்புதல் நம்ம பார்க்கும்போது நம்ம நினைப்பு பாவக்கிரியைகளை விட்டு மனம் திரும்பணும். ஆனால் நம்ம ஜெபிக்க தேவனோட உறவாட கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுப்பார். எப்படி இன்னும் எப்படி மனம் திரும்பணும், எப்படி மனம் திரும்புதல்னா என்னென்ன காரியங்கள்ல நம்முடைய மனம் ஈடுபட்டு இருக்கிறது, எங்க இருந்தெல்லாம் நம்ம மனம் திரும்பி வர வேண்டும், அதை நமக்கு கற்றுக் கொடுப்பார். அவன் பூரணராக வேண்டும். தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வரும்போது ஒரு விசுவாசம் உண்டு. நம்ம எது ஜெபித்தாலும் என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஜெபித்தா சுகம் கிடைக்கும், ஜெபித்தா விடுதலை கிடைக்கும், ஜெபித்தா நன்மை கிடைக்கும். இதையே கடந்து நம்ம எதிர்பார்க்கணும். தேவன் பேரில் வைத்த விசுவாசம். ஆபிரகாமை குறித்து சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. அவர் அதிகமாக விசுவாசித்தார்.
இப்படி விசுவாசித்தார். ஆமென். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. உயிரோடு எழுப்புகிற தேவன். அப்படி அவர் விசுவாசித்தார். ஆமென். அது போல நாம விசுவாசிக்கிறோம். அது போல ஸ்நானங்களுக்கு எடுத்த உபதேசம் என்று சொல்லும் போது நீங்க வாசிக்கிறோம், அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் திரும்ப இன்னொரு உபதேசம் இல்லாவிட்டால் இது அப்படி இப்படி என்று சொல்லி நம்ம அதை மாற்றி அமைக்காமல் ஹல்லேலூயா அதிகமாக அந்த கிரியைகளை நிலைநிறுக்கணும். பேசணும். அது போல உயிர்த்தெழுதல், நித்திய நியாயத்தீர்ப்பு இதெல்லாம் நம்ம அதிகமாக தியானிக்கணும். அதுல நம்ம முதிர்ச்சி அடைய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் முதல் வசனத்தில் வாசித்தோம், கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்கள், அதாவது ஃபவுண்டேஷன், மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு என்று வாசிக்கிறோம். விட்டு என்று சொல்லும் போது உபதேசங்களை விட்டு மறுபடியும் இன்னொரு உபதேசத்தை கொண்டு வந்து ஸ்தாபிக்கிறதுக்காக அல்ல. விட்டு என்று சொல்றது அந்த எலிமெண்டரி டீச்சிங்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட்ல கேட்டு வந்த அந்த உபதேசங்கள்ல அதை விட அதையும் கடந்து இன்னும் கிறிஸ்துவின் ஆமென் ஸ்தோத்திரம் தலை வரைக்கும் நம்ம வளரணும்னு நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி, அதை விட ஒரு முதிர்ச்சியை பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியான தேவன் நமக்கு உதவி செய்வார். இந்த நாள்ல தேவ சமூகத்துல நம்ம அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. நம்ம இதுவரைக்கும் வைத்திருக்கிற நமக்குன்னு நம்ம வைத்திருக்கிற லிமிட், ஆமே இந்த ஜெபம் போதும், இந்த ஆராதனை போதும், இந்த வேதவசன தியானம் போதும், இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை போதும், இந்த பரிசுத்த ஜீவியம் போதும், இதுவே தேவனுக்கு பிரியமானது. அப்படி நம்மளையே திருப்தியாகி கொண்டிருக்கிறோம் இல்லையா? இல்ல. அல்லது ஆவியில எளிமையாகி ஆமென் தரித்திர உள்ளவர்களாகி அல்லது ஒரு எளிமை, ஒரு தாழ்வு நமக்கு வேணும். இன்னும் பூரணராக வேண்டும். இன்னும் வளர வேண்டும். இன்னும் முதிர்ச்சி அடைய வேண்டும் என்று தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமாக. நம்ம எப்படி மத்த ஆசீர்வாதங்கள் இன்னும் கிடைக்கணும், உலக பிரகாரம் ஆசீர்வாதங்கள் இன்னும் வேணும்னு கேட்கறது போல ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் வளரணும், இன்னும் பூரணராகணும் வேண்டும் என்று கேட்போமாக. கர்த்தர் நம்மை அப்படியே நம்மை பூரணப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த வசனத்தின்படி கர்த்தர் நம்மை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். இயேசுப்பா ஸ்தோத்திரம். எங்கள் அளவில்லாமல் இயேசுவை வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசீர்வதிக்கிறதுதான் இந்த ஓய்வு நாளிலே இவர்களுக்கு இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் அப்பா இயேசுவே உங்களுடைய வருகை மிகவும் சமீபமா இருக்கிற இந்த கடைசி நாட்களிலே கர்த்தா உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாங்கள் சோதி தரது இன்னும் கர்த்தா அந்த உபதேசங்களை அப்படியே தேடி நிற்கிறவர்களாக அல்ல அப்பா, அந்த எலிமெண்டரி டீச்சிங்ஸை கடந்து ஹல்லேலூயா இன்னும் அந்த ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டியை நாங்கள் கர்த்தாவை எட்டி சேர கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். நீர் விரும்புகிற கர்த்தாவே அந்த ஒரு பூரணப்படுதல் எங்கள் வாழ்க்கையில காணப்பட எங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். ஸ்தோத்திர ராஜா, பரிசுத்த ஜாதியாக உமக்கு சொந்த ஜனமாக இன்னும் நிலைநிற்க உதவி செய்யுங்க அப்பா. தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்க, அதோடு கூட இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்பட வந்த வசனத்தின்படி எல்லா ஆசீர்வாதங்களாலும் நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you all.